வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகள்ல அரசியல் கட்சிகள் பரபரப்பா இறங்கிடுச்சு. இந்த நேரத்துல நேற்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள்ல கட்சித் தலைவர் பலரும் பாஜகவை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனாவை விட கொடியது பாஜகன்னு பேசி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கான வீர வணக்க கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. சென்னையில் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ அயோத்தி ராமர் கோயிலை திறந்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கறாங்க. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞரணி மாநாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான தீர்மானம், இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும். இது இளைஞரணிக்காக மட்டுமல்ல, எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்தி பேசுற மக்களை ஏமாத்துறதுக்காகத்தான் பாஜக அரசு இந்தியை திணிக்குதுன்னு, கொரோனாவை விட கொடிய நோய் பாஜகன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான். பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு? வடமாநில மக்கள். குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது எந்த நன்மையாவது செஞ்சிருக்காங்களா? கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களோட சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். பாஜகவோட தோல்விகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தணும்னு சொல்லி பாஜகவோட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆமாம் சாமி போட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டினாரு. பாஜகவோட மக்கள் விரோத செயல்களுக்கு எல்லாம் துணை போயிட்டு தற்போது கூட்டணி முறிவுன்னு சொல்ற எடப்பாடியோட துரோகத்தை மக்கள் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் விரோத செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி. பாஜகவோட பாதம் தாங்கியா பபனி வராரு. தமிழ்நாட்டின் உரிமை அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு. தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலேயே 4 ஆண்டுகள் ஓட்டிட்டாரு. பாஜகவோட சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார். அதைத்தான் தம்பி தயாநிதி சொன்னார். ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கவும் மாட்டாங்க. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும். திமுகவை போலவே அதிமுகவும் மொழிப்போர் வீரவணக்க கூட்டங்கள்ல பாஜக தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. 2 திருக்குறளை சொல்லிட்டு தமிழை அழிக்க பாக்குறாங்கன்னு, நாடாளுமன்ற தேர்தலை நோட்டாவுக்கு கீழே தான் பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதிமுக தலைவர்கள். விழுப்புரத்தில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழக்கம் போல பாஜகவை காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. பேருக்கு 2 திருக்குறளை சொல்லிட்டு இவங்க என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு சண்முகம். மத்தியிலே யார் ஆட்சி ஆண்டாலும் சரி, அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இந்த தமிழை ஒழிப்பதற்கு, பிராந்திய மொழிகளை அழிப்பதற்கு பல்வேறு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அன்றைக்கு இருந்த பிரதமராகட்டும் இன்றைக்கு இருக்கிற பிரதமராகட்டும் இங்கு தமிழகத்திற்கு வரும்போது மட்டும்தான் தமிழை பேசுவார்கள். வணக்கம், நன்றி, இந்த 2 வார்த்தையை தெரிந்து கொள்வார்கள்.
பேசிவிட்டு பேருக்கு திருக்குறள் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். சொல்லிவிட்டு தமிழை அழிப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி பேரை சொல்லாம மறைமுகமா சி.வி. சண்முகம் சாடினா பாஜக தான் எங்களுக்கு பகையாளின்னு பகிரங்கமா போட்டு உடைச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கண்டிப்பா நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்கும்னு சொல்லி இருக்கார். எங்களுக்கு பகையாளியே இப்போ பிஜேபி தான். எங்களுக்கு பகையாளியே பிஜேபி தான். அதனால் இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து கூட்டணியில் இருந்து இப்போ கூட்டணியில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் எப்போதும் இல்லை எப்போதும் இல்லை மாதிரி ஆயிடுச்சு. அவரை பொறுத்தவரை கருத்துக்கள் சொல்லுவார். ஆனால் தேர்தலை பொறுத்தவரை மக்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அப்போ வாக்கு இருக்கும்போது தெரியும். அதாவது யார் நோட்டாக்கு கீழே போறாங்கன்னு நீங்க பாப்பீங்க. பிஜேபி நோட்டா கீழே தான் போகும். கோயில்பட்டியில பேசின முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கடந்த 10 வருஷமா ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னைக்கு மத்தியில் ஆறுகின்ற பிஜேபி 10 வருஷமா தமிழ்நாட்டின் உரிமைகள் என்ன பாதுகாக்கப்பட்டிருக்கு? காலகாலமாக இருந்த கச்சத்தீவை மீட்போம் என்று சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட நாடாளுமன்றத்தோட அந்த கருத்தை அம்மா பேசியிருப்பாங்க. அம்மா சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய துணைக்கண்டத்திலே தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லி செங்கோட்டையில் வரலாற்றை படைத்தது. அப்போ காவிரி பிரச்சனை தீர்ப்போம் என்று சொன்னார்கள். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பாஜகவால் தமிழகத்தில் உள்ள அந்த கச்சத்தீவு பிரச்சனை தீரவில்லை. கூட்டணி முறிஞ்சாலும் பாஜகவோட அதிமுக உறவுல இருப்பதா பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டக்கூடிய நிலைமையில அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பாஜக மீதான விமர்சனத்தை அதிகரிச்சிருப்பது அந்த கட்சியை அதிர்ச்சியடைய வச்சிருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் தேர்தல் களம் பரபரப்பா தொடங்கி இருக்கு. தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்கிற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போட்டியிட்ட தேர்தல்ல எல்லாம் என்ன ஆச்சு தெரியுமான்னு திமுக மாநில செயலாளர் சிவா ஒரு பட்டியலை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக வெற்றி பெற வசதியா தமிழிசைக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. நீங்க தாமரை மலர்ந்தே தீரும் சொன்னீங்க இல்லையா? வாங்க, உங்களுடைய கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நீங்க பாண்டிச்சேரியில் கூட நில்லுங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் நீங்க வந்த பிறகு தேனாரம் பாலாரம் ஓடுது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இந்த ஊர்ல இல்லை. அதனால நீங்களே இங்க எம்பி தேர்தலில் நிற்கலாம். நிற்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஆனா 2009 நாடாளுமன்ற தேர்தல் வடசெல்ல நின்னாங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தல் வடசெல்ல நின்னாங்க. திமுக டிகே செல்வம் 2,81,000 ஓட்டு வாங்குறாரு, 42% ஓட்டு வாங்குறாரு. சிபிஐல தாப்பாண்டியன் 2,61,000 ஓட்டு வாங்குறாரு, 39% வாங்குறாரு. தேமுதிகவில் யுவராஜன் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் 66,000 ஓட்டு வாங்குறாரு, 10% ஓட்டு வாங்குறாரு. இந்த தாமரை மலர்ந்தே தீர்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க நாடாளுமன்ற தேர்தல், கவுன்சில் எலெக்ஷன் இல்லைங்க, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு 23,000, 3.5% ஓட்டு. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட நின்று மக்கள்கிட்ட உங்களுடைய பேச்சில் உண்மைத்தன்மை தெரிஞ்சு இல்லை இவங்களுக்கு ஓட்டு தான் போடணும், இவங்க ஒரு தடவை இவங்களை பார்ப்போமே அப்படின்னு மக்கள் நினைக்கல. அதனால் இப்போ ஒரு தெம்பு வந்துடுது உங்களுக்கு. பாண்டிச்சேரி மக்களை பார்க்கும்போது இந்த மக்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் ஒரு மாதிரியா இருக்காங்க. குறிப்பாக நம்ம புதுச்சேரியினுடைய முதல்வர் என்ஆர் அவர் ஒரு மிக்சர் சாப்பிட்டு நம்மகிட்ட ஒரு மாதிரியாக தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கோபம் பெருசாக அவர் வரல. அதனால் அவரை வச்சு மறுபடியும் நம்ம பாண்டிச்சேரியில் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா நாங்கள் பெரிய வரம் வாங்கி வந்துருக்கிறோம். நாங்கள் பெரிய வரம் வாங்கி வந்திருக்கோம். அதனால தான் நான் தொடர்ந்து திமுக நிற்கணும்னு கேட்டுன்னு வரேன். ஈஸியாக ஜெயிக்கிறது எங்களுக்கு வாய்ப்பாக இருக்குமே. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரான தமிழிசை ஆளுநர் மாதிரி இல்லாம அரசியல் தலைவரா நடந்துக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஆளுநரோட தேநீர் விருந்தை புதுச்சேரியிலும் எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில இது மாதிரி விருந்துகள்ல கலந்து கொண்டா அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும்னு தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி புதுவையிலையும் சரி பல மாற்றுக் கொள்கை உள்ளவர்களே நட்புறவோடு பழகி இருக்கிறாங்க. அதனால என்னமோ அதாவது இங்கே இந்த விருந்துக்கு வராததை ஏதோ பெருமையா ஏதோ ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, ஆளுநர் கவலை அடைந்தாராம். ஏன்னா அவங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதிர்ச்சி அடைந்தாராம் வரல அப்படின்ட்டு. அதிர்ச்சி கவலை எல்லாம் இல்லைப்பா,
கூப்பிட்டா வந்தால் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாம். கொள்கை ரீதியான கூட்டங்களில் நம்ம கலந்து கொள்ள முடியாது. இதை போல் விருந்து உபசரணைகளில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் ஏதோ இந்த மாதிரி விருந்துகளுக்கு வரவில்லை என்பதை சொல்லுவதே ஒரு நாகரிகமாக கட்சிகள் எடுத்துக்கொள்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் போட்டி போட்டு விமர்சிச்சுட்டு வரும் நிலையில அந்த கூட்டணியை நீடிக்காது என ஆரூடம் கூறியிருக்கிறது பாஜக. அதுவும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசி வருவதாக பாஜக தலைவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்திலையும் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்லயும் தனித்து போட்டியிட போறதா அறிவிச்சது முதலே தேசிய அரசியல்ல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணி அமைக்கிறதுல முக்கிய பங்காற்றிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப போறதா வெளியாகி இருக்கிற தகவல் பாஜகவுக்கு உற்சாகத்தை அளிச்சிருக்கு. இதனால இந்தியா கூட்டணி தொடர்பான பாஜகவினரோட விமர்சனம் அதிகரிச்சிருக்கு. இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் காங்கிரஸோட மோதல் போக்கு இருக்குதுன்னு, அவர்களால ஒரே குரல்ல பேச முடியாதுன்னு மராட்டிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் விமர்சிச்சிருக்காரு. इंडिया अलायंस ये कोई अलायंस है ही नहीं। ये ऐसा है कि हम सब अपना अपना सुर आलापेंगे और साथ में गाएंगे, ऐसा तो नहीं होता है। गाने में कोरस में गाना पड़ता है। हर व्यक्ति अलग गाना गाए तो कोरस नहीं होता है। तो ये सब अपना अपना गाना गा रहे हैं और कहते हैं हम कोरस में गाएंगे, और केवल उसको नाम देने से कोरस तैयार नहीं होता। तो इंडी अलायंस ये हमने पहले दिन कहा था कि ये चलने वाला नहीं है, क्योंकि अपने अपने स्टेट में और विशेष रूप से जहां रीजनल पार्टीज है, रीजनल पार्टीज का पहला झगड़ा तो कांग्रेस से है, तो वो कांग्रेस को अपने साथ क्यों लेंगे? तो आज वही दिखाई पड़ रहा है। तो हमको इससे कोई आश्चर्य नहीं। இதேபோல இந்தியா கூட்டணியை விமர்சனம் செஞ்சிருக்கிற ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சனாதன தர்மத்தையும் ராமரையும் தொடர்ந்து அவமதிச்சுட்டு வர்றதா குற்றம் சாட்டியிருக்காங்க. तो चाहे तमिलनाडु में प्राण प्रतिष्ठा समारोह को रोकने का डीएमके का दुस्साहस हो, चाहे ममता बंदोपाध्याय के शरण में वो लोग जो शिव मंदिर के परिसर में तोड़ फोड़ करते हैं उनका संरक्षण हो, चाहे प्रभु राम का नाम लेने के लिए भी पश्चिम बंगाल में ममता बंदोपाध्याय की सरकार आक्रोशित हो, जहां जहां इंडिया अलायंस के ऐसे नेता हैं उनका सनातन धर्म, भगवान राम और अब तो महादेव को भी उन्होंने अपनी श्रृंखला में जोड़ लिया है. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தேசிய அளவில பாஜக தொடங்கி இருக்கிற நிலையில தேர்தலுக்காக இந்தியா கூட்டணி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்தியா கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னோ, தொகுதி பங்கீடு சுமூகமா முடிவடையும்னு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா பிரிவு மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா பாஜகவை வீழ்த்துவதில் இந்தியா கூட்டணி உறுதியா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. திருச்சியில செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இந்தியா கூட்டணி சிக்கல்கள் எல்லாம் பேசி தீர்க்க கூடியதுதான் அப்படின்னு டி ராஜா சொல்லியிருக்காரு. மாநிலத்துக்கு மாநிலம் அங்கிருக்கிற சில குறிப்பான அரசியல் சூழலில் சில சிக்கல்கள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன. ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புரிதல் இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், அப்பொழுதுதான் நாட்டை காப்பாற்ற முடியும், நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும், நாடு ஒரு ஜனநாயக குடியரசாக தொடர முடியும் என்ற புரிதல் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கின்றன. கர்நாடக தேர்தலுக்கு பின்னர் முதல் கூட்டம் பட்னாவில் தான் நடைபெற்றது. அந்த பட்னா கூட்டத்தில் எல்லோரும் சொன்னது தேஷ் பச்சோ பிஜேபி அட்டவ். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நாட்டை காப்பாற்றுவோம், பிஜேபியை விரட்டுவோம், வீழ்த்துவோம் என்பதுதான். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் போவதற்கு காரணமே மோடிதான் பேசியிருக்காரு அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன். அதை எப்படி மோடி அரசு பண்ணுது அப்படின்னும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு.
மோடி ஆளுகிற அந்த டெல்லி அரசு என்ன செய்கிறது? பீகாரை சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், அப்படி இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்க்கின்றவர்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி எல்லா வேலையிலும் அவர்களே செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கும் மக்கள், தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குகிற கொடுமையையும் டெல்லி அரசு, மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. மொழிவெறியிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அயோத்தி ராமர் கோயில அறக்குறையா கட்டி திறந்தது மூலமா ஒன்றிய பாஜக அரசு ராமருக்கே துரோகம் செய்து விட்டதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி சொல்லியிருக்காரு. தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பவே இப்படி செஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அரைகுறையாக கட்டப்பட்ட ஒரு ராமர் கோயில், அது ராமருக்கே செய்யப்பட்ட ஒரு துரோகம் என்று சங்கராச்சாரியார்களே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி நமது ஒன்றிய பிரதமர் அந்த ராமர் கோயிலை திறந்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால் தேர்தலுக்காக மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வேலையாக தெரிகிறது. அதனால அரைகுறையாக கட்டப்பட்ட கோயில் எப்படி ராமருக்கு செய்யப்பட்ட துரோகமோ அதை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் உணர்வார்கள், ராமரே உணர்ந்திருப்பார். அதனால ராமருக்கு செய்யப்பட்ட துரோகம் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் செய்யப்பட்ட துரோகமாக நான் கருதுகிறேன். எனவே அரைகுறையாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் எப்படி ராமர் வேதனையோடு அங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல 2024 அந்த வேதனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஆட்சி, மதச்சார்பற்ற சக்திகளின் கையில் ஆட்சி கொண்டு வரும். பாஜக நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு நாம் அதை கொடுத்தணும்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடியும் ஓபிஎஸும் ஜெயிலுக்கு போக போறது உறுதினோ, அப்பவாது தவிழ்ந்து போகாதீங்கன்னு உதயநிதி கிண்டல் அடிச்சிருக்காரு. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுக்க போற பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அல்வா கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகணும்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரிப்பணம் 9 வருஷத்துல 5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். திரும்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு? வெறும் 2 லட்சம் கோடி. இன்னொரு புள்ளி வரும், நாம ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது வெறும் 29 பைசா. இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த 9 வருஷத்துல. இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில் பார்த்தேன். கண்டிப்பா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போறாங்க. எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். இந்தியாவை மாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரதமர் நரேந்திர மோடி கடைசியில இந்தியாவோட பேரைத்தான் மாத்தி இருக்காருன்னு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணி இருக்காரு. ஒன்றிய பிரதமர் 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடா மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருப்பி அதே சொல்றாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பாராட்டி ஆகணும். ஒண்ணு சொன்னாரு, இந்தியாவே நான் மாற்றி காட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப பேரை மாத்திட்டாரு. இனிமே யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. கேட்டா நான் தான் இந்தியா மாத்துவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். எடப்பாடி ஜெயிலுக்கு போவாருன்னு ஓபிஎஸ் சொல்ல, ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போவாருன்னு எடப்பாடி சொல்ல, நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போறது உறுதின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்காரு. நம்ம மாநாடு நடந்ததுல இருந்து ஒருத்தன் வெளில வரலைங்க, எங்கன்னே தெரியல யாருமே. அதுல பல அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு ஓபிஎஸ். அவர் என்ன சொல்றாரு, இல்ல அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போறாருன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், விரைவில் நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போறது உறுதி. அங்கேயுமே உங்களுக்கு பக்கத்து சீட்டு கிடைக்க போது உறுதி. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவந்து போவாதீங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக ஒரு தடவை கூட மக்கள் பிரச்சனைக்காக வெளிநடப்பு செஞ்சது கிடையாதுன்னு, ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் பக்கத்துல சீட்டு கொடுக்காதீங்கன்னு தான் வெளிநடப்பு பண்றாங்கன்னு விமர்சிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.